என்னடா இன்னைக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கே அப்படின்னு நான் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டாக எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் தான் அத்தை மாமா சரி இன்னைக்காவது வெயில் வர்றதுக்கு முன்னாடி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு கலர் கோலப்பொடி முடிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த புள்ளி வச்ச கோலம் நான் மேக்ஸிமம் புள்ளி வச்ச கோலமே போட மாட்டேன். ஏன்னா இந்த புள்ளி மட்டும் எனக்கு ஒழுங்காக வராது. சரி எங்கிட்ட சிம்பிளாக ஒரு ரோஸ் கோலம் மட்டும் போட்டாச்சு. அப்படி நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வேகமாக எழுந்திரிச்சதுனால நமக்கு வேகமாகவே பசிச்சிருமா, சரி பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு பாலை ஊற்றி சிம்மில் போட்டுட்டு இருந்தேன். அத்தை வெளி வேலைலாம் பார்த்துட்டாங்க. கோழிகளுக்கு ஃபுல்லாக அப்படியே இறாலி போட்டுட்டு அத்தைக்கு டீ போட்டு கொடுத்தாச்சு. இப்போல்லாம் அந்த குட்டி கோழி குஞ்சிலப்பெல்லாம் திறந்து விட்டுறது, அவங்க வாட்டில் அழகாக வெளியில் இருந்துக்கிறாங்க. அத்தை அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு தான் ராம்நாடு வர சொல்லியிருக்காங்க, இந்த லோன் எப்படி வாங்கணும், என்ன அமௌண்ட்டு அப்படி இப்படின்னு. அது என்னென்னு அத்தை போய் கேட்டுட்டு வந்தது நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். அத்தை சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க அப்படின்னு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் வேகமாகவே அங்கே வர சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு காலையில் அந்த கேப்பக்குள் இருந்தது நான் குடிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எங்கள் மாமா வேணும்னு கேட்டாங்களா, அவங்களுக்கு கொடுத்துட்டு மாமாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. அவங்களையும் அனுப்பி வச்சுட்டு லைட்டாக வேறு தூத்த விழுந்துகிட்டே இருந்தது. ட்ரெஸ் அப்பெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அந்த கோழி குஞ்சியில் பார்த்துட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலையாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஸ்பெஷலாக தர்ஷினி, நாகலிங்கம், அஸ்வினி, கவின் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பை பாய்.